كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினராவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. சாமீனே கிராம், கண்ணியத்திற்குரிய அவையோர்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த அழகிய உலகம் இன்று பல்வேறு பிரச்சனைகளில் வீழ்ந்து கிடக்கிறது. தனது கீழ்த்தரமான செயலினால் மனிதநேயம் பல்வேறு இன்னல்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இறை மறுப்பு மற்றும் மார்க்கமற்றது, அரசியல், பொருளாதாரம் மற்றும் நாடு சம்பந்தப்பட்ட உலக அளவிலான பிரச்சனையின் வரிசை மிக நீண்டதாக இருக்கிறது. இந்த உலகளாவிய பிரச்சனைகளில் குடும்ப நிம்மதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்க செய்யும் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. குடும்ப வாழ்க்கையில் திருமண சம்பந்தப்பட்ட போதனைகளை மிக அழகாக எடுத்து வைக்கும் விஷயத்தில் இஸ்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. மேலும் குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் கூறும் போதனைகள் என்ன என்பதுதான் இன்று எனது உரையாகவும் இருக்கிறது. இறைவன் அருளால் நான் இஸ்லாத்தின் ஒரு சில உதாரணங்களை மிக சுருக்கமாக எடுத்து வைப்பேன். இருந்தபோதிலும் போதனைகள் என்ன என்பதை அறிவது மட்டும் போதுமானது கிடையாது. மாறாக அதன்படி செயல்படுவதனால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை வெற்றி தரக்கூடியதாகவும் நல்வழியை வழங்கக்கூடியதாக அமையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அழகான ஒரு வரியை இவ்வாறு எழுதுகின்றார்கள்: ஒவ்வொரு நன்மைக்கான வேர் இந்த இறையச்சமே. இரண்டாவது வரியை அன்னார் நினைத்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்போது இறைவன் இந்த வேர் இருந்தால் அனைத்துமே இருக்கும் என்று வஹி அறிவித்தான். நாம் இந்த கவிதையை சிந்திப்போம் என்றால் இதில் மனித வாழ்க்கையின் அனைத்து அங்கங்களாகிய ஈமான், முன்னேற்றம் மற்றும் வெற்றியின் இரகசியத்தை கூறப்பட்டுள்ளது என்பது தெரியவரும். ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனின் திருமணம் நிகழ்ச்சியுடன் ஆரம்பிக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓதுவதற்காக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனில் 3 இடங்களிலிருந்து 4 வசனங்களை தேர்ந்தெடுத்தார்கள். இதில் 5 முறை இறை அச்சத்தை பற்றி வலியுறுத்தப்பட்டுள்ளது. இறை அச்சத்தின் முக்கியத்துவத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றிலிருந்து கேளுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனில் கட்டளையை பொறுத்தவரையில் இறையச்சம் மற்றும் தூய்மையை பற்றி மிக அதிகமாக வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. இதற்கான காரணம், இறையச்சம் அனைத்து தீமைகளிலிருந்தும் ரட்சிப்பு பெற ஒரு ஆற்றலை தருகிறது. அனைத்து நன்மையை நோக்கி விரைந்து செல்ல ஊக்குவிக்கிறது. இவ்வாறு வலியுறுத்தி கூறுவதின் ரகசியம் என்னவென்றால், இறையச்சம் அனைத்து குற்றங்களிலிருந்தும் மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அனைத்து குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற ஒரு சிறந்த கேடயமாகவும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மை என்னவென்றால் வாழ்க்கையின் வெற்றி மற்றும் அருள்களுக்கு இந்த இறையச்சமே நல்ல மருந்தாக இருக்கிறது. இதுவே ஓர் இரத்தின நிறைந்த நீராகவும் இருக்கிறது. இதன் மூலம் குடும்ப வாழ்க்கை ஓர் தூய மரமாக மாறிவிடுகின்றது. இதனின் வேர் இறையச்சம் என்னும் நிலத்தில் இணைந்து இருக்கிறது. அதன் கிளையோ வானத்தின் உயரத்தை எட்டியதாக இருக்கிறது. இறை அச்சத்தின் அருளினால் வாழ்க்கை என்னும் மரம் ஒவ்வொரு நிலையிலும் சுவைமிகு கனியை தருகிறது. குடும்ப வாழ்க்கை மற்றும் அதன் வெற்றிக்கான அடிப்படை விஷயம் இறை அச்சமாகும். எந்த வீட்டில் இறை அச்சத்தின் செல்வம் இருக்கிறதோ அந்த வீடு அருட்களை கொண்ட ஓர் கருவூலமாக இருக்கிறது. எந்த வீட்டில் இறையச்சம் இல்லையோ அந்த வீடு ஒன்றும் அல்லாதது மட்டுமல்லாமல் எந்தவித தகுதியையும் பெற்றதாக இருக்காது.
ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்திற்கு பல முறை இறை எச்சம் பற்றி அறிவுரை கூறியிருக்கிறார்கள். தனது ஒரு கவிதையில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எதற்கு பெயர் இரையச்சமாக இருக்கிறதோ அது எவ்வளவு ஆச்சரியத்துக்குரிய ஓர் ரத்தினமாக இருக்கிறது. எவரது வேலையே இரையச்சமாக இருக்கிறதோ அவர் அருளுக்குரியவராக இருக்கின்றார். கேளுங்கள், இஸ்லாம் ஒன்றே இரையச்சத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவனின் நேசம் மற்றும் பானமாக இந்த இரையச்சம் திகழ்கிறது. இரையச்சம் என்பதின் கருத்து மிகவும் விரிவானதாகும். மனிதனின் எல்லா வாழ்க்கையையும் இது சார்ந்து இருக்கிறது. ஹஜரத் 5வது ஹலீஃபத்துல் மசீஹ் ஐயதுல்லா தாலா பி நஸ்ரில் அசீஸ் அவர்கள் இரையச்சம் என்பதற்கு ஓர் அழகான கருத்தை கூறியிருக்கின்றார்கள். அதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், தக்குவா அதாவது இரையச்சம் என்பது ஒவ்வொரு சிறு சிறு பாவத்தையும் வெறுத்து ஒதுக்குவதும், மேலும் ஒவ்வொரு சிறு சிறு நன்மையை கூட ஆள் உள்ளத்திலிருந்து விரும்பி தேர்ந்தெடுப்பதாகும் என்று கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையை இனியதாக ஆக்குவதற்கு இஸ்லாம் மேலும் ஒரு அடிப்படை விஷயத்தை எடுத்து கூறியுள்ளது. அல்லாஹ் முஸ்லிம் ஆண் மகனை என்று வலியுறுத்தி கூறுகின்றான். அதாவது, முஸ்லிம் ஆண்மகனே, நீ உன் குடும்பத்தை சொர்க்கத்தின் தொட்டிலாக மாற்ற விரும்புகிறாய் என்றால் நீ எப்போதும் உனது மனைவியுடன் நல்லுறவோடு நடந்து கொள்வாய் என்று உறுதி எடுத்துக்கொள். இந்த வசனத்தில் எந்த அளவுக்கு பிரகாசமான ஒரு போதனையை தரப்பட்டுள்ளது என்றால், இது ஒரு அடிப்படை போதனை மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான உத்தரவாதத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அழகான இந்த அடிப்படை போதனைக்கு விளக்கமாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அழகான ஹதீஸை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: खैरुकुम खैरुकुम लिअहलिही व अना खैरुकुम लिअहली. அதாவது, முஸ்லிம்களே, இறைவனின் பார்வையில் உங்களில் யார் தனது மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்வாரோ அவரே உங்களில் மிகச் சிறந்தவர். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு இன்னும் ஆர்வத்தை ஊட்டும் வகையில், பாருங்கள், எந்த போதனையை நான் உங்களுக்கு வழங்குகிறேனோ அதை நான் முதலில் செயல்படுத்துபவனாக இருக்கின்றேன். மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில் நான் உங்கள் அனைவரையும் விட சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று என்னால் வலுவாக கூற முடியும் என்று கூறினார்கள். ஆகவே எனது இந்த வழிமுறையை முன்பு வைத்துக் கொண்டு செயல்படுங்கள், நீங்களும் இறைநேசராக மாறிவிடுவீர்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறுகின்றார்கள்: நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் தனது மனைவிக்கு ஒரு முறை உணவு ஊட்டினாலும் அவனுக்கு இறைவன் புறமிருந்து அதற்குரிய நற்பலன் கிடைக்கும். இனியதொரு சூழ்நிலையை உருவாக்குவதை பற்றி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அதில் ஒரு சில மேற்கோள்களை உங்கள் முன் வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள்: தனது மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவனே கூறுகின்றான். ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஆனால் மனிதன் தனது சுயநலத்தை குறிக்கோளாக கொண்டு தனது உள் ஆசைகளோடு செயல்படுகிறான் என்றால் அது வீணானதாகும். அதே செயல் இறை அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தால் எனக்கு அந்த செயல் அருளுக்குரியதாக இருக்கிறது. பிறகு இன்னொரு இடத்தில் கூறுகின்றார்கள்: மனைவியோடு நீங்கள் ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் படி நடந்து கொள்ளவில்லை என்றால் அவள் யாரும் சந்திக்காத, யாரும் விசாரிக்காத ஓர் கைதியை போன்று ஆகிவிடுகின்றாள். ஒரு முறை ஒருவர் தனது மனைவியோடு கடினமாக நடந்து கொள்கிறார் என்ற புகார் வந்தது. அதற்கு அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நமது சகோதரர்கள் இவ்வாறு நடந்து கொள்ள கூடாது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: ஒரு உண்மையான நண்பர்களின் மத்தியில் எவ்வாறு உறவு இருக்கிறதோ அவ்வாறு ஒரு கணவன் மனைவிக்கிடையிலான உறவு இருக்க வேண்டும். மனிதனின் உயர்ந்த நடவடிக்கை மற்றும் இறைவனோடு உள்ள தொடர்பிற்கு சாட்சியாக இந்த பெண்மணிகள் தான் இருக்கின்றார்கள். இவர்களிடமே நல்ல உறவு இல்லை என்று சொன்னால் பிறகு எவ்வாறு இறைவனோடு நல்ல தொடர்போடு இருக்கிறேன் என்று வாதம் புரிய முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை ஈடேற்றத்திற்கான திறவுகோல் துவாவாகும். துவா என்றால் என்ன? தன்னைத்தானே ஏதும் ஒரு பொருட்டாக கருதாமல் அந்த வல்லமைமிக்க இறைவன் முன் இந்த துவா அல்லாமல் வேறு ஏதும் சாத்தியமில்லை, துவாவோடுதான் அனைத்தும் சாத்தியமாகும் என்று கூறியவாறு பணிந்து விடுவதே ஆகும். தூய வாக்களிக்கப்பட்ட மசீஹ் எவ்வளவு அழகாக கூறுகிறார்கள் பாருங்கள். மாண்டு போனவன் உயிர் பெற வேண்டும் என்றால் அது துவாவினால் மட்டுமே. பார்வை போனவன் பார்வை பெற வேண்டும் என்றால் அது துவாவினால் மட்டுமே. ஆக இந்த துவாவை கொண்டுதான் கல் போன்றிருக்கும் கணவனின் உள்ளத்தை மெருகாக்க முடியும். நிம்மதி குலைந்து போகும் ஓர் மனைவி தனது நிம்மதியை மீட்க முடியும். ஆக குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த 3 வழிமுறையை மிகச் சிறந்ததாக இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடுத்தடுத்து நமக்கு பலன் தரக்கூடிய துவாவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். துவாவின் துவக்கம் எதை கொண்டு இருக்க வேண்டும்? அதற்குரிய பதிலை கேளுங்கள். ஒருமுறை ஒருவர் ஹஜ்ரத் மீர் நாசிர் நவாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், நீங்கள் எந்த காரியத்தை செய்ததினால் உங்களுக்கு
ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே மருமகன் ஆகும் இந்த உயர்ந்த தகுதி கிடைத்தது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், எனது இந்த பெண் குழந்தை பிறந்தபோது நான் இறைவன் முன் அறுக்கப்பட்ட ஒரு ஆட்டை போன்று துடித்த வண்ணம் துவா கேட்டேன். இவளை உன் பொறுப்பில் எடுத்துக்கொள், மேலும் இவளுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அந்தஸ்தை வழங்குவாயாக என்று கேட்டேன். ஹஜரத் மீர் நவாப் சாஹிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இதை கூறிய போது அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்கி வழிந்தது. இஸ்லாத்தின் போதனை என்னவென்றால், வரத்தின் காலம் வரும்போது நீங்களும் துவா செய்யுங்கள், குழந்தையையும் துவா செய்ய சொல்லுங்கள். ஒவ்வொரு கட்டமும் துவா செய்த வண்ணம் கடக்க வேண்டும். மார்க்க விஷயம் மற்றும் போதுமானது என்ற மனப்பான்மைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். நிக்கா அறிவிப்பாக இருந்தாலும், மறுவீடு நிகழ்ச்சியாக இருந்தாலும், தனிமையில் இருக்கும் நேரமாக இருந்தாலும், ஒவ்வொரு நேரத்திலும் துவா மட்டுமே ஒரு நம்பிக்கையாளனுக்கு கை கொடுப்பதாக இருக்க வேண்டும். திருக்குரானில் இறை அடியானி ஓர் அழகான பண்பாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அவர்கள் எப்போதும் குடும்ப வாழ்க்கையின் நலனுக்காக இவ்வாறு துவா செய்கின்றார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுக்கு நீ எங்களின் சந்ததிகள் மற்றும் வாழ்க்கை துணையிடமிருந்து கண்களுக்கு குளிர்ச்சியை வழங்குவாயாக, மேலும் இறை அச்சமுடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்குவாயாக. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துவா செய்யும் வழிமுறை எதுவாக இருந்தது என்றால், அன்னார் கூறுகின்றார்கள், எனது தனிப்பட்ட நிலை என்னவென்றால், நான் எனது நண்பர்கள், சந்ததிகள் மற்றும் மனைவிக்காக துவா செய்யாத எந்த தொழுகையும் இருந்ததில்லை என்று கூறுகின்றார்கள். இஸ்லாம் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கைக்காக பெண் மற்றும் ஆண் இரு தரப்பினருக்கும் வழங்கப்படும் உரிமையை பற்றி கூறியுள்ளது. மேலும் ஆண் மற்றும் பெண் இரு தரப்பில் எவர் ஒருவர் நற்காரியங்கள் செய்தாலும் அவர்களுக்கு சமமாகவே நற்கூலி வழங்கப்படும், எந்த குறையும் வைப்பதில்லை என்ற போதனையை குர்ஆன் மீண்டும் மீண்டும் எடுத்து கூறுகிறது. இந்த போதனையை இஸ்லாம் வழங்கும் அழகிய சமத்துவம் நிறைந்த போதனையாகும். இதை பற்றி இந்த வசனத்திலும் நமக்கு கிடைக்கிறது. அதாவது, வலஹுன்ன மிஸ்லுல்லஸி அலைஹின்ன பில் மாரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜாத். குடும்ப வாழ்க்கையை வெற்றிக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் ஆக்குவதற்கு ஆண் மற்றும் பெண் ஆகிய இருபாலருக்கும் பொறுப்புள்ளது. இரண்டு கையை கொண்டு தட்டும் போதே சத்தம் வருகின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒரு வாகனத்தின் இரு சக்கரங்களாக இருக்கின்றனர் என்று மிக சரியாகத்தான் கூறப்படுகிறது. இவ்விருவர்களும் சமமான முறையில் இயங்குவதனாலேயே குடும்ப வாழ்க்கை என்னும் பயணம் நல்ல முறையில் சேருமிடத்தை அடைகிறது. மனித வாழ்க்கையில் மிகவும் பலகீனமான உறவாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப உறவு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து அன்பு செலுத்தி வருவதனால் மட்டுமே அவர்களின் ஆன்மீக வாழ்க்கையும் பௌதீக வாழ்க்கையும் மகிழ்ச்சி மற்றும் அருளுக்குரியதாக இருக்க காரணமாக அமையும். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் இந்த ஒத்துழைப்பை பற்றிய அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்னா. ஆண்களே, பெண்கள் உங்களின் ஆடையாக இருக்கின்றனர், மேலும் நீங்களும் அவர்களுக்கு ஆடையாக இருக்கின்றீர்கள். ஹஜரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்தவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், ஆண் பெண் இருபாலரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆடையாக இருங்கள், ஒருவர் மற்றொருவரின் குறையை மறையுங்கள், ஒருவர் மற்றொருவரின் அழகிற்கு காரணமாக இருங்கள். பிறகு எவ்வாறு ஆடை குளிர் மற்றும் வெப்பநிலையிலிருந்து மனித உடலை காக்கின்றதோ அவ்வாறே ஆண் பெண் இருவரும் சந்தோஷம் மற்றும் துக்க நேரத்தில் ஒருவர் மற்றொருவருக்கு பயனளிப்பவர்களாக இருக்க வேண்டும். மேலும் கவலையாக இருக்கும் சமயத்தில் ஒருவர் மற்றொருவருக்கு மனசாந்தத்திற்கு காரணமாக இருங்கள். இஸ்லாமிய சூழ்நிலையை அழகாக ஆக்குவதற்கும் வீடுகளை சொர்க்கமாக மாற்றுவதற்கான பொறுப்பு ஆண் பெண் இரு பாலர்கள் மீதும் இடப்பட்டுள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு மனதை துயரப்படுத்துவது, சாதாரண விஷயங்களை நீள செய்வது, வீடுகளில் நிம்மதியை சீர்குலைத்தல் போன்ற காரியங்கள் கீழ்த்தரமான ஒரு அறிவற்ற செயலாக இருக்கிறது. திருமணம் என்பது அன்பு, அருட்கள் மற்றும் பரஸ்பரம் நிம்மதியை உருவாக்குவதற்காக நிலைநாட்டப்பட்ட ஒரு தூய உறவாகும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த இறை வசனத்தை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பரஸ்பரம் அன்பு மற்றும் கிருபையே குடும்ப வாழ்க்கைக்கு உண்மையான குறிக்கோள் மற்றும் சிறப்பானதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு பக்கம் எவ்வாறு ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதனை எடுத்து கூறுகிறதோ, அதே போன்று ஒரு நல்ல பண்பை கொண்ட நம்பிக்கையான பெண்மணியை பற்றியும் விவரித்து கூறியுள்ளது. குடும்ப வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்கு இவ்வாறு நல்ல பண்பை கொண்ட மனைவியே மிக முக்கிய பங்காக வகுக்கக்கூடும் என்பது தெளிவானது. இதை பற்றிய விவரம் திருக்குரானில் சூரா அஹ்ஸாப் வசனம் 36 வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எப்போது வரை ஒரு மனைவி தனது கணவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பதில்லையோ அதுவரை அந்த பெண் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கவில்லை என்றே கருதப்படும். பிறகு கூறினார்கள், எந்த பெண் 5 வேளை தொழுகை தொழுது ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து தனது கணவருக்கு கட்டுப்பட்டு அவரது பேச்சை கேட்டு வருகிறாரோ அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தில் எந்த கதவு வழியாக வர விரும்பினாலும் வர உரிமை இருக்கிறது. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
எந்த பெண்மணியை கண்டு அவளது கணவனின் மனது சந்தோஷம் அடைகிறதோ, எந்த பெண்மணி கணவனின் கட்டளைக்கு கட்டுப்படுகிறாளோ, எந்த விஷயத்தை அவளது கணவன் வெறுக்கிறானோ அதிலிருந்து தவிர்ந்திருக்கும் பெண்ணே சிறந்த பெண்மணியாக இருக்கிறார். இவ்வாறே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: கணவனின் வீட்டை நல்ல முறையில் பார்க்கக்கூடியவள், அதனை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய பெண்ணுக்கு கணவன் தனது பொறுப்பை நிறைவேற்றுவதனால் கிடைக்கும் அதே நற்கூலி கிடைக்கிறது. ஹஜரத் உம்மே சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது கணவன் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் மரணிக்கும் பெண்மணி சுவனம் புகுவாள். இதை பற்றி ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு கூற்றும் இவ்வாறு வருகிறது: இதனை மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், இதனை குறிப்பாக பெண்கள் மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், கணவனை கீழ்ப்படியும் பெண்ணை இறைவன் ஒவ்வொரு நாசத்திலிருந்தும் பாதுகாப்பான். அவர்களது சந்ததிகள் நீண்ட வயதை அடைபவர்களாக இருப்பார்கள், தூயவர்களாகவும் இருப்பார்கள் என்பது இறைவனின் வாக்காக இருக்கிறது. அல்லாஹ் தாலா கணவன் மனைவியின் உறவை ஏன் நியமித்திருக்கிறார் என்றால், ஒருவர் மற்றொருவருக்கு நிம்மதி அளிப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நியமித்துள்ள மற்ற பொறுப்புகளை மறந்து அதில் குறை வைக்கும் அளவிற்கு பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தி ஒருவர் மற்றவர் மேல் உள்ள விருப்பத்தில் மூழ்கிவிடக்கூடாது. இது சம்பந்தமாக பெற்றோர்களின் மீதும் மிக அதிகமான ஒரு பொறுப்பும் இருக்கிறது. குழந்தைகள் தமது பெற்றோருக்கு தொண்டாற்ற வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களின் ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும், மேலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இந்த பொறுப்பை அவர்கள் எப்போதும் தனது வாழ்நாளில் மறந்துவிடக்கூடாது. திருமணத்திற்கு பிறகும் அவர்களின் பொறுப்பு இவ்வாறு இருக்க வேண்டும். துவாவை பற்றி கூறும்போது அல்லாஹ் தாலா இவ்வாறு துவா செய்ய கூறுகின்றான், அதாவது, என் இறைவா, இவர்கள் என்னை எவ்வாறு நான் குழந்தையாக இருக்கும்போது பாதுகாத்து வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் இருவர் மீதும் நீ கருணை புரிவாயாக. இதை பற்றிய ஹஜரத் முதல் ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஒரு முன்மாதிரியை நான் உங்கள் முன்வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், நான் எனது தாய் தந்தைக்காக துவா கேட்பதில் களைப்படைவதில்லை. நான் இதுவரை அவர்கள் இருவருக்காக துவா கேட்காத எந்த ஜனாசா தொழுகையும் நான் தொழுவதில்லை. எந்த வீட்டில் பெற்றோருக்கு மதித்தல், கீழ்ப்படிதல் மற்றும் அவர்களுக்கு தொண்டாற்றும் பண்புகள் காணப்படுவதில்லையோ அந்த வீடு அருட்களை இழந்த வீடாக ஆகிவிடுகிறது. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான இன்னொரு அவசியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைக்கு நல்ல முறையில் தர்பியத் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனில் கற்றுத்தரப்பட்ட இந்த துவா, அதாவது எனது மனைவி மக்களையும் சீர்திருத்துவாய என்ற துவா, தனது நிலையின் சீர்திருத்திற்கான துவாவை கேட்பதுடன் தனது மனைவி மக்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் பல்வேறு குழப்பங்கள் மனிதர்கள் மத்தியில் இந்த குழந்தைகள் மற்றும் மனைவிகள் காரணமாகவே உருவாகிறது. இவ்வாறு அந்த பெற்றோர்கள் மரணிக்கும் தருவாயில் நாம் நமது குழந்தையை ஓர் இரையச்சம் உடையவர்களாக விட்டு செல்கிறோம் என்பதை அறிந்தால் அவர்களின் மறுமை பயணம் மிக சாந்தமாக அமைகிறது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், தனக்காக துவா செய்யும் சந்ததிகளை விட்டு செல்லும் அவர்கள் நற்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றனர். பிறகு அன்னார் கூறினார்கள், ஓர் தகப்பன் தனது குழந்தைக்கு வழங்கும் நல்ல தர்பியத்தை தவிர வேறு ஏதும் நல்ல அன்பளிப்பாக இருக்க முடியாது. பிறகு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் வலியுறுத்தி கூறினார்கள், அதாவது, அதாவது குழந்தைகளுடன் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நல்ல தர்பியத்தை வழங்குங்கள். எந்த ஒரு குடும்பமும் தனது குழந்தைகளுக்கு நல்ல தர்பியத்தை வழங்குவதன் மூலமே அன்பு மற்றும் நேசத்தின் ஊஞ்சலாக ஆக முடியும், சுவனத்தை பெறும் நற்பாக்கியம் பெற்றவர்களாகவும் ஆக முடியும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் முதலில் நல்லவர்களாக இருந்து உங்கள் சந்ததிகளுக்கு நல்ல முன்மாதிரிகளாக திகழுங்கள், மேலும் அவர்களை இறையச்சமுள்ளவர்களாக மாற்ற முயற்சிகள் மற்றும் துவா செய்யுங்கள். எவ்வாறு அவர்களுக்காக சொத்துக்களை சேகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அவ்வாறு இந்த விஷயங்களுக்காகவும் மேற்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு எது நல்ல முன்மாதிரியாக இருக்குமோ அதனை செய்யுங்கள். இதற்கு முதலில் நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்வது மிக அவசியமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நமது எஜமானர் ஹஜரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை வலுவூட்டும் எந்த நல்ல முன்மாதிரியை உலகத்திற்கு வழங்கினார்களோ அது உலக அழியும் வரை ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்ல ஒரு பாடமாகவும் நல்ல முன்மாதிரியாகவும் இருக்கிறது. அதில் ஒரு சில உபதேசங்களை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இதில் குறிப்பாக வீட்டில் தனது மனைவியுடன் வேலை பார்ப்பதை மிக கஷ்டமாக கருதும் ஆண்கள் மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், எவ்வளவு நேரம் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருப்பார்களோ வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவி மற்றும் பணியாற்றுவதில் நேரத்தை செலவிடுவார்கள். பிறகு தொழுகைக்காக மஸ்ஜிதிலிருந்து அழைப்பு வந்ததும் மஸ்ஜிதை நோக்கி சென்று விடுவார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களோடு புன்னகைத்தவாறும் விளையாடியவாறும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். தூய மனைவிமார்களை கேலி கிண்டல் செய்வார்கள்.
அவர்களை புகழ்ந்து வருவார்கள். வீட்டு வேலைகளில் உதவி புரிவார்கள். ஏதாவது ஒரு மனைவி மாவு பிசைகின்றார்கள் என்றால் அதற்காக தண்ணீர் எடுத்து வருவார்கள். உணவு அடுப்பில் இருந்தால் விறகினை எடுத்து அடுப்பில் வைப்பார்கள். ஆக எந்த கஷ்டமின்றி வீட்டு வேலை செய்து வருவார்கள். வீட்டிற்கு இரவு நேரம் தாமதமாக வந்தால் யாருக்கும் தொந்தரவு தராமல் தானாகவே வீட்டில் இருக்கும் உணவையோ அல்லது பாலையோ அருந்தி வருவார்கள். இந்த இடத்தில் சகோதரர்கள் சற்று நின்று நம்மில் எத்தனை பேர் முழுமையான அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த போதனையின்படி நடக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். கேட்பவர்களே, இப்போது நான் உங்கள் முன் ஹஜரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சில சம்பவங்களை எடுத்து வைக்கின்றேன். நன்னடத்தைக்கான நல் முன்மாதிரியை அன்னார் இந்நேரத்திற்கும் பயன்படும் வகையில் காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். ஒரு நேரம் ஹஜரத் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூய மனைவியான ஹஜரத் சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்திருக்கும் போது ஒட்டகத்தின் கால் நழுவவே இருவரும் கீழே விழுந்தார்கள். ஹஜரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடனே அன்னாரை நோக்கி விரைந்தார்கள். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அலைக பில் மரா, அதாவது முதலில் பெண்ணை கவனிக்கவும் என்று கூறினார்கள். ஒரு முறை சில தூய மனைவிமார்கள் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்தில் இருந்தபோது அஞ்சிஷா பெயருடைய ஒரு காட்டருவி அரபு ஒட்டக ஓட்டிகளின் பாடலை பாடினார். அதன் காரணமாக ஒட்டகம் விரைந்து சென்றது. இதனால் அந்த தூய மனைவிமார்கள் விழுந்து விடுவார்களோ என்ற அச்சம் இருந்தது. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரிஃப்கன் பில் கவாரீர், ஒட்டகத்தை மெதுவாக ஓட்டுவாயாக, ஏனென்றால் இதில் கண்ணாடி இருக்கின்றது. இவ்விடத்தில் மற்றொரு சம்பவத்தையும் கூற விரும்புகின்றேன். ஈரான் நாட்டை சார்ந்த பக்கத்து வீட்டு ஒரு பெண்மணி ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்தால் அந்த நேரம் ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு இருக்கும் நேரமாக இருந்தது. அந்த பெண்மணியின் விருந்தின் அழைப்பை கேட்டு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு எனது மனைவியை ஹஜரத் ஆயிஷாவும் வருவார்கள் என்று கூறினார்கள். இதற்கு அந்த ஈரான் நாட்டை சார்ந்தவள் மறுத்தாள். உடனே ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் வருவதை மறுத்து விட்டார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த பெண்மணி மீண்டும் அழைப்பு விடுத்தாள். பிறகு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு எனது மனைவியும் இருக்கிறார்கள், அவர்களும் என்னோடு வருவார்கள் என்று கூறினார்கள். அந்த பெண்மணி மீண்டும் மறுத்து விட்டாள். இதற்கு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, அப்போ நானும் வரவில்லை என்று கூறி மறுத்து விட்டார்கள். பிறகு மீண்டும் அந்த பெண்மணி மூன்றாவது முறையாக வந்தால் அப்போதும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மனைவியும் என்னோடு இருக்கிறாள் என்று கூறவே அந்த நேரம் அந்த பெண்மணி ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பிறகு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அந்த பெண்மணி வீட்டிற்கு சென்றார்கள். இவ்வாறு மற்றொரு சம்பவம் இருக்கிறது. ஹைபர் போருக்கு பிறகு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். ஹைபரிலிருந்து திரும்பி வரும்போது நபி தோழர்கள் திகைப்பூட்டும் ஒரு சம்பவத்தை கண்டார்கள். அதாவது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக ஒட்டகத்தில் தாமாகவே ஒரு இடத்தை அமைக்கிறார்கள். தனது உடலில் சுற்றி வைத்திருந்த ஆடையை கழற்றி ஹஜரத் சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அமரும் இடத்தில் விரித்து வைத்தார்கள். பிறகு பயணம் நேரம் வந்தபோது ஒட்டகத்தில் ஹஜரத் சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏறுவதற்காக ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முழங்காலை ஒட்டகம் முன் வைத்து இதில் உனது காலை வைத்து ஒட்டகத்தில் ஏறுவாயாக என்று கூறினார்கள். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான வாழ்க்கையின் உதாரணத்திற்கு இதை விட வேறு ஏதுதான் உதாரணமாக இருக்க முடியும்? அதாவது தனது மரணத்திற்கு முன்பு தமது மனைவிமார்களிடம் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எவரது கரம் நீண்டதாக இருக்குமோ அவரே மறுமையில் என்னை முதலில் சந்திப்பார் என்று கூறினார்கள். மனைவிமார்கள் அன்னாரின் மீது வைத்திருந்த அன்பின் தரம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இக்கூற்றை கேட்டதுமே மனைவிகளாகி அவர்கள் உடனே பரஸ்பரம் தனது கரங்களை அளவெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் தமது மரணத்திற்கு பிறகுதான் இந்த சம்பவமே நடக்கும் என்பதை அப்போது மறந்தே விட்டார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலும் இவ்வாறே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்போதுமே பெண்களோடு மென்மையான முறையில் நடந்து கொள்வதும் அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளாமல் இருப்பதுமே விருப்பமானதாக இருக்கும். உள்ள அளவில் கடினத்தை கொண்ட ஹஜரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்கள் தனது மனைவியோடு கடினமாக நடந்து கொண்ட விஷயம் தெரிய வந்தது. அந்த நேரம் அல்லாஹ் தாலா ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வழிமுறையானது சரியில்லை, முஸ்லிம்களின் லீடர் அப்துல் கரீம் அவர்களை இதிலிருந்து தடுக்க வேண்டும் என்று இல்ஹாம் அறிவித்தான். அதாவது மென்மையை கடைபிடியுங்கள், ஏனென்றால் மென்மையானது அனைத்து நன்மைகளையும் விட உயர்ந்ததாக இருக்கிறது.
இவ்வில்ஹாமிற்கு விளக்கமாக வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இந்த இல்ஹாமில் ஜமாத்தில் உள்ள அனைவரும் தமது மனைவியுடன் மென்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற போதனை உள்ளடங்கியிருக்கிறது. அவள் அவர்களுக்கு ஒரு அடிமையாக இல்லை. நிக்கா என்பது முன்னேற்றத்திற்கு பரஸ்பரம் செய்து கொண்ட ஒரு உறுதிமொழியாக இருக்கிறது. ஆகவே அந்த உறுதிமொழியை பொய்யாக்குபவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஒரு நபித்தோழரை பற்றி அவர் தனது மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை எனும் செய்தி ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. இதை கேட்ட ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த வேதனையுடன் அந்த நபித்தோழர் பெயரில் ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் ஒரு பகுதி இவ்வாறு வருகிறது. அதில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், நீங்கள் இருவரும் சேர்ந்திருக்கும் உமது வீட்டில் அவளை உங்களது நேசமான ஒரு தோழராக நினையுங்கள். மென்மையுடன் குடும்பம் நடத்துங்கள். எனது அன்பானவரே, மனைவியானவள் மனிதனுக்கு மிஸ்கீனாகவும், அதாவது தேவையுடையவள், பலகீனமானவளாகவும் இருக்கிறாள். அவளை இறைவன் மனிதனின் பொறுப்பில் வழங்கிவிட்டான். பிறகு அவளோடு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை பார்க்கின்றான். மென்மையை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனது மனைவியை இறைவன் தனது பொறுப்பில் அனுப்பிய அன்பான ஒரு விருந்தினராக இருக்கிறார் என்று நினைக்க வேண்டும். இறைவன் அந்த விருந்தினரோடு எவ்வாறு நான் நடந்து கொள்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்க வேண்டும். மேலும் கூறினார்கள், உண்மையில் எனது கொள்கையும் இதுவே ஆகும். அதாவது மனிதன் சோதனைக்குட்படும் முதல் கட்டம் அவனது மனைவியே ஆவாள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையில் அன்னார் ஹஜரத் அம்மா ஜான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் எந்த அளவுக்கு அன்பாகவும் நேசமாகவும் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல்வேறு சம்பவங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அதில் 2 விஷயங்களை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் எனக்கு நினைவு இருந்தவரை அன்னார் ஹசரத் உம்முல் மோமினின் அவர்களுடன் கோபம் கொண்டவாறு கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. மாறாக எவ்வாறு ஒரு முன்மாதிரியான தம்பதியில் இருக்க வேண்டுமோ அவ்வாறே நான் கண்டேன். எனது வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்தது. அதாவது ஹசரத் உம்முல் மோமினின் திருமணத்திற்கு பிறகு காதியான் வந்தபோது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மண்டவெல்லம் கலந்த சோறு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. பிறகு அவர்கள் சிறு அளவில் சோறை எடுத்து அதில் அதிக அளவில் மண்டவெல்லத்தை இட்டதும் அது சிறு சிறு தோள்களாக மாறிய மண்டவெல்லமாக மாறியது. அன்னார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ஹதல் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அந்த சோற்றினை கண்டு, இது மிக அருமையாக செய்யப்பட்டுள்ளது, எனது விருப்பத்திற்கேற்ப செய்யப்பட்டுள்ளது, அதிகமாக மண்டவெல்லம் இருக்கும் சோறை எனக்கு பிடிக்கும் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆழ்ந்த விருப்பத்துடன் தயார் செய்யப்பட்ட அந்த உணவை உண்டார்கள். ஹசரத் உம்முல் மோமினின் கூறினார்கள், எனது உள்ளம் எந்த அளவுக்கு மகிழ்ந்தது என்றால், முதலில் நான் உணவு செய்வதில் தவறு ஏற்பட்டு விட்டதே என்று நான் கவலைப்பட்டேன். ஆனால் அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய மன ஆறுதலினால் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. உணவில் சில நேரம் குறை இருந்து விடுகிறது. இந்த நேரத்தில் ஆத்திரமடையும் ஆண்கள் இந்த உதாரணத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹசரத் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீட்டில் பணிபுரிந்து வந்த ஒரு வேலைக்காரியின் ஒரு கூற்று வரலாற்றில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவள் கூறுகிறாள், மிர்ஜா பீவி தி கால் படி மாந்தா ஹை. அதாவது மிர்சா மனைவியின் பேச்சை ரொம்பத்தான் கேட்பார் என்று இதன் பொருள். மனைவிக்கு மகிழ்வூட்டக்கூடிய சம்பவங்கள் அன்னாரின் வாழ்க்கையில் மிக அதிகமாக காணப்படுகின்றன. இதில் ஒரு சம்பவம் இவ்வாறு வருகிறது. ஆரம்ப காலத்தில் ஹஜரத் உம்முல் மோமினின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜரத் மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்களின் வீட்டிற்கு தண்ணீர் எடுத்து வருவதற்காக சென்றார்கள். அங்கு எவ்வாறு பேச்சு அடிபட்டது என்றால், அவ்வாறான பேச்சை கேட்டு அங்குள்ளவர்கள் வீட்டில் கிணறு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதுதானே என்று கூறினார்கள். அன்னாரின் வாடிய முகத்தை கண்டு ஹசரத் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவு நேரத்தின் போதே தனது தோழர்களிடம் கிணறு ஒன்றை அமைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதே இரவு நேரத்திலேயே 8-10 அடிக்கு கிணறு தோண்டப்பட்டு விட்டது. இவ்வாறு ஒரு சில நாட்களில் அனைத்து வேலையும் முடிவுக்கு வந்தது. ஆக எவ்வாறு ஹஜரத் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்னாருக்கு மனநிறைவு மற்றும் அவர்களது ஆசையை பூர்த்தி செய்தால் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பரஸ்பரம் கொண்டிருந்த அன்பு எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கும்போது அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் இவ்வாறு வருகிறது. மிகவும் அன்பு கூர்ந்து ஹசரத் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஹசரத் உம்முல் மோமினின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இவ்வாறு கூறினார்கள், உங்களின் வருத்தத்தை எப்போதும் இறைவன் எனக்கு காட்டக்கூடாது. என்னை தங்களுக்கு முன்னதாகவே மரணத்தை வழங்க வேண்டும் என்று நான் எப்போதும் துஆ செய்வேன். இதை கேட்டு ஹசரத் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நீ எனக்கு பிறகு வாழ வேண்டும், உன்னை நான் மகிழ்வுடன் விட்டு செல்ல வேண்டும் என்று நான் எப்போதும் துஆ செய்வேன் என்று கூறினார்கள். வீட்டினை சொர்க்கமாக மாற்றுவதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றன. நமது பாக்கியம் என்னவென்றால், இந்த தலைப்பில் ஹஜரத் 5வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நேற்றைய ஹுத்பாவில் மிக விளக்கமாக எடுத்து கூறினார்கள். இதனை பற்றி சுட்டி காட்டினார்கள். இதனை பற்றி கடந்த காலத்திலும் பல முறை கூறியும் உள்ளார்கள். நினைவூட்டலாக நான் ஒரு சில விஷயங்களை உங்கள் முன் வைக்கின்றேன். பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், கணவன் மனைவி பரஸ்பரம் குறையை தேடி அலைவார்கள்.
அந்த குறையை கண்டுபிடித்து அதனை மெய்ப்படுத்தி பேசுவார்கள், அதனை பரப்புவார்கள். இதன் விளைவாக பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றன. ஹுசூர் அவர்கள் எவ்வளவு அழகான போதனையை அனைத்து ஜமாத் சகோதர சகோதரிகளுக்காக கூறியுள்ளார்கள் என்பதை பாருங்கள். அன்னார் கூறினார்கள், ஒருவர் மற்றொருவரின் குறையை தேடி அலைவதற்கு பதிலாக நல்ல விஷயங்களை தேடி அலையுங்கள். பிறகு இவ்வாறே பரஸ்பரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விடுகின்றன. அதில் நீ நான் என்ற பேச்சு அடிபட்டு விடுகின்றது, கோபம் அடைந்து விடுகின்றார்கள். இவ்வாறான நேரத்தின் போது அமைதி காத்தலே மிக சிறந்த நடைமுறையாகும். மேலும் கோபத்தின் போது மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற போதனைப்படி நடக்க வேண்டும். வீட்டில் பிரச்சனைகள் உருவாகுவதற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால், ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுதல், மற்றொருவரின் குறைகளை தேடி அலைதல் ஆகும். தப்பெண்ணத்தோடு ஒருவர் மற்றொருவரின் கடிதத்தை படித்தல், தொலைபேசியை கண்காணித்தல், சட்டை பையினை ரகசியமாக தேடுதல் போன்ற இவ்வனைத்து விஷயங்களும் தவறானதாகும். இது தப்பெண்ணத்தின் பக்கம் எடுத்து செல்லும், நாசத்தின் பக்கம் எடுத்து செல்லும். ஹசரத் முதலாவது ஹலிஃபத்து மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் முன்னுதாரணத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இது நினைவில் வைக்க வேண்டிய விஷயமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், நான் எப்போது திருமணம் முடித்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை எனது மனைவியின் பெட்டியை திறந்து பார்த்ததே இல்லை. பிரச்சனை உருவாகுவதற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால், நேர்மையான பேச்சு இல்லாமே ஆகும். இதன் உதாரணத்தை அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். அதனை திருமணத்தின் போது ஓதப்படுகிறது. அதாவது, நேர்மையான தெளிவான பேச்சை பேசுங்கள், எதையும் மறைக்காதீர்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம், வரத்தின் போது பெற்றார்கள் தனது மகன் அல்லது மகளின் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து கூறுவார்களே அல்லாமல் அவர்களிடம் உள்ள குறைவுகளை முற்றிலுமாக மறைத்து விடுகின்றார்கள். இதுவும் கவுலே சதீத், அதாவது நேர்மையான விஷயத்திற்கு மாற்றமானதாக இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒருவேளை நாம் இந்த குறையை எடுத்து சொல்வோம் என்றால் இந்த வரம் நமக்கு அமையாமல் இருந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமணம் முடிந்து அடுத்த நாளிலே பிரிந்து சென்றுவிடும் இவ்வாறான வரத்தை முடித்து என்ன பயன்? உண்மை வெளிப்படும் போது அந்த வரம் அடுத்து நிலைக்காமல் இருந்து விடுகிறது. ஆகவே நேர்மையான உண்மையான கூற்று மிக அவசியமாகும். திருமணம் முடிந்த பிறகு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால், பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு திருமணம் முடிந்த பிறகும் கூட அவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கில் நுழைக்கின்றார்கள். பிறகு அவர்களை முன்பு இருந்த 2-3 வயதான குழந்தையாகவே நினைக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான விஷயமே இல்லை. வளர்ந்த பிறகு அவர்களின் பொறுப்பை பற்றி அவர்கள் உணர வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுக்கு பரஸ்பரம் கலந்து பேசி பிரச்சனையை தீர்ப்பதற்கான சுதந்திரத்தை வழங்க வேண்டும். திருமணம் முடிந்த பிறகு பிரச்சனை ஏற்படுவதற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால், திருமணம் முடிந்த பிறகு இரத்த பந்தங்களுடன் சரியான முறையில் நடந்து கொள்ளாமல் இருத்தலாகும். இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, கணவன் மனைவி ஆகிய இருவரின் இரத்த பந்தங்களுடன் இருவரும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதனை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான். இதனை திருமணத்தின் போதும் ஓதப்படுகிறது. அதாவது, நீங்கள் இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள், இரத்த பந்தத்தை ஆதரியுங்கள். ஆக இரு தரப்பினர்களும் ஒருவர் மற்றவர்களின் உறவினர்களுடன் தாய் தந்தையருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதன் மூலமே இறையச்சத்தை பேண முடியும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் தமது மனைவி மற்றும் அவர்களது இரத்த பந்தங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லையோ அவர் எனது ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை. இரத்த பந்தங்களை பற்றி ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நம் முன் இவ்வாறு வருகிறது. அதாவது, ஒரு தரப்பிலிருந்து உறவினர்கள் தவறான முறையில் நடந்து கொண்டார்கள் என்றால் எதிர்த்தரப்பு உறவினர்கள் நாமும் அவ்வாறு செய்வோம் என்ற முடிவுக்கு வருகின்றனர். இதை பற்றி ஒரு சம்பவத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சௌதரி நசர் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு நண்பர் அன்னாரை சந்திப்பதற்கு வந்தார். அவர் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இவ்வாறு கூறினார். அவர்களின் மாமனார் வீட்டிலிருந்து அவர்களது மனைவியை மிக கஷ்டப்பட்டு தந்துள்ளார்கள். ஆகவே அவர்களின் தாய் தந்தை வீட்டிற்கு நாம் அனுப்ப மாட்டோம். சௌதரி நசர் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதனை கேட்ட ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முகம் சிவந்து விட்டன. மிக கோபத்துடன் அந்த நண்பருக்கு, ஹுசூர், இங்கிருந்து உடனே அப்பால் சென்றுவிடு, உம்மால் எங்கள் மீதும் தண்டனை இறங்கிவிடக் கூடாது என்று கூறினார்கள். அந்த மனிதர் எழுந்து வெளியே சென்று விட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து வந்து தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு அவருக்கு அமர அனுமதி தந்தார்கள். கணவன் மனைவி உறவில் ஏற்படும் பிரச்சனைக்கு மற்றொரு காரணம் என்னவென்றால், தலாக் கொடுப்பதில் அவசரப்படுகின்றார்கள். தலாக் இஸ்லாமிய சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். ஆனால் இதனை அதாவது ஹலாலிலேயே மிகவும் தீய ஹலால் ஆகும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக தலாக் கொடுத்து நன்றாக அமைந்து இருந்த இல்லத்தை சீரழித்து விடுவது, கட்டப்பட்டிருந்த சுவரை தள்ளி கீழே விழ செய்வது எளிய விஷயம்தான். ஆனால் இடிந்து விழுந்த சுவரை மீண்டும் எழுப்பது கடினமான ஒரு செயலாக ஆகிவிடுகிறது. ஆக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கூற்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கூறினார்கள், தலாக்கை விட்டு தவிர்ந்திருங்கள்.
ஏனென்றால் இறைவன் பார்வையில் தலாக் கொடுப்பதில் விரைபவன் மிகவும் கேடுகட்டவனாக இருக்கின்றான். எவர்களை இறைவன் நினைத்துள்ளானோ அவர்களை நீங்கள் சுத்தமற்ற பாத்திரத்தை போன்று உடைத்து விட வேண்டாம். நான் உங்களுக்கு இதனை பற்றிய ஒரு சம்பவத்தை இதன் மூலம் உங்களது உள்ளத்தில் இந்த விஷயம் ஆழ்ந்த உள்ளத்தில் பதிந்து விடலாம் என்ற எண்ணத்தோடு எடுத்துக் கூறுகின்றேன். இது மிகவும் சுவாரஸ்யமான சம்பவமாகும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு தோழர் ஆப்பிரிக்காவில் பணியாற்றி கொண்டு வந்திருந்தார். மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தன. இச்சம்பவம் 1899ஆம் ஆண்டு நிகழ்ந்த சம்பவமாகும். அவர்கள் இருவரும் காதியானில் வசித்து வந்தனர். அவர்கள் ஹசரத் முதல் ஹலிஃபத்துல் மசீஹ் மௌலானா நூருத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இவ்வாறு எழுதினார்கள்: எனது இந்த 2 மனைவியையும் என்னிடம் அனுப்புவதற்கான ஏற்பாட்டினை செய்யுங்கள். இருவரில் ஒருவர் வர மறுத்தால் நான் அவளுக்கு தலாக் கொடுக்கிறேன் என்று அதில் எழுதியிருந்தார்கள். இதனை ஹசரத் மௌலானா நூருத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். இதற்கு அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பதில் கொடுத்தார்கள் என்பதை கேளுங்கள். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அந்த நபர் தலாக் வேண்டுமானால் கொடுக்கட்டும், ஆனால் இவ்வாறான நபருடன் எம்மோடு எந்த தொடர்பும் எப்போதும் இருக்க முடியாது என்று அவருக்கு என் தரப்பிலிருந்து இப்போதே எழுதுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் ஒரு சின்ன விஷயத்திற்காக ஒரு அழகான உறவை துண்டிக்கிறார் என்றால் அவர் நம்மோடு எவ்வாறு விசுவாசத்துடன் நடந்து கொள்வார் என்று பதில் கூறினார்கள். ஆக தலாக் கொடுப்பதில் விரையும் கணவன்மார்களுக்கு இது அச்சம் கொள்ளும் தருணமாகும். பாருங்கள், இந்த அவசரத்தில் எடுக்கும் முடிவினால் விஷயம் எங்கிருந்து எங்கேயோ சென்று விடுகிறது. ஹசரத் 5வது ஹலீஃபத்துல் மசீஹ் அய்யதுல்லாஹ் தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்களை நான் கவனித்திருக்கிறேன். அவர்கள் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறியுள்ளார்கள். அதில் ஒன்று இந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வு ஆகும். இதை பற்றி வழிகாட்டவும் செய்திருக்கின்றார்கள். அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள். அதில் ஒரு வரியை நான் உங்களுக்கு கூறுகிறேன். 2-4 முறையில் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த அறிவுரையை அன்னாரிடமிருந்து கேட்டு வருகிறோம். ஒரு முறை அன்னார் கூறினார்கள், ஒவ்வொருவரும் தத்தமது செயல்களுக்கு பதில் கூற வேண்டியது வரும். இறைவன் முன் செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தத்தமது செயல்களுக்கான பதிலை சுயம் கூற வேண்டும். ஆகவே மிகவும் சிந்தித்த வண்ணம் இவ்வாறான காரியத்தில் செயல்பட வேண்டியது அவசியமாகும். பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் எனது இந்த வார்த்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துவானாக. சீர்குலைந்து போகும் வீடுகள் சொர்க்கத்தில் தொட்டிலாக மாற வேண்டும் என்பதை நான் ஜமாத்திற்கு வேதனையுடன் கூறிக்கொள்கின்றேன். மேலும் இது எனது துவாவாகும் என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியில் நான் இதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இருளில் அகப்பட்டு திணறிக் கொண்டிருக்கும் மனிதத்துவம் அமைதியை தேடி அலைகின்றது. இந்த அமைதி ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வீட்டிலிருந்து துவங்கி சிறிது சிறிதாக முழு உலகத்தையும் தன் வசம் கொள்கிறது. எப்போது வரை குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் சொர்க்க நிலை, அதாவது நிம்மதியான நிலை உருவாகுவதில்லையோ அப்போது வரை உலகத்தில் அமைதி நிலை கொள்ளும் எனும் கனவு எப்போதும் நிறைவேறாது. ஆகவே அஹ்மதி சகோதரர்கள் இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் தத்தமது வீட்டினை சொர்க்கத்திற்கு முன்னுதாரணமாக ஆக்க வேண்டும். இந்த சொர்க்கம்தான் இறுதியில் முழு உலகத்தையும் அமைதியின் தொட்டிலாக மாற்றிவிடும். ஆகவே முழு உலகத்தையும் ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கொண்டு வர பாடுபடும் நாம் அகமதிகள் இஸ்லாத்தின் போதனையின்படி நடந்தவாறு இந்த சொர்க்கத்தை நாம் நமது வீட்டில் உருவாக்கிவிட்டோம் என்பதை நாம் நமது சொல்லினால் மட்டுமல்லாது செயலினால் இந்த உலகிற்கு காட்டுவது நமது கடமையாக இருக்கின்றது. இதிலிருந்து விலகியிருப்பவர்களே, வாருங்கள், நீங்களும் இந்த வழியில் சென்றவாறு உங்களின் வீட்டினை அமைதி மற்றும் நிம்மதியின் ஒளியை கொண்டு நிரப்புங்கள். நிம்மதி மற்றும் அமைதி நிலவுவதற்கு இந்த வழிதான் ஒரே வழியாக இருக்கிறது. இதுவே நரக நிலையில் அகப்பட்டிருக்கும் சுற்றுச்சூழலை சொர்க்கமாக மாற்ற வலிமை பெற்றிருக்கிறது. ஆகவே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக புதியதோர் வாழ்க்கை மற்றும் புதிய ஞானத்தை பெற்ற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியார்களே, எழுங்கள். இஸ்லாத்தின் போதனை மட்டுமே இன்று இருளிலிருந்து நீக்கும் ஒரே வழியாக இருக்கிறது என்பதை உங்கள் செயலின் மூலம் நிரூபித்து காட்டுங்கள். இஸ்லாத்தின் போதனையை பேணுவதை தவிர்த்து வேறு எதன் மூலமும் இவ்வுலகம் மற்றும் மறுமையின் ரட்சிப்பை பெறுவது சாத்தியமற்றது என்பதை உங்கள் முன்னுதாரணம் மூலம் இவ்வுலகத்திற்கு எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் தாலா நமது செயலி மூலம் முழு உலகத்திற்கும் நல் உதாரணம் மூலம் ரட்சிப்பின் தூதை எடுத்து சொல்வதற்கு தௌஃபீக்கை தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். तकबीर, हजरत मोहम्मद मुस्तफा जिंदाबाद, इस्लाम अहमदियत जिंदाबाद, गुलाम अहमद की खिलाफत अहमदिया नाराए तकबीर, अल्लाहु अकबर, जज़ाकुमुल्लाहु खैरा.